மூன்றாம் அலெக்சாண்டர் கொண்டு வந்த அந்த நீளமான போக்குவரத்து முறை தான் என்னதான் டிரான்ஸ் சைபீரியன் போக்குவரத்து. பிரயாணம்ல போறோம்ல சார், போறாங்க. ஆமா, அதுல போய் என்ன சார் இருக்கும்? அந்த 9298 கிலோமீட்டருக்கு போகும்போது எந்த இதெல்லாம் பார்க்கலாம்னு கேட்குறியா? அதே அப்பா, நம்ம ஊர்ல ட்ரெயின்ல போகும்போது இருபுறம் என்ன எல்லாம் பார்ப்பீங்க சார்? இயற்கை காட்சி சார். அது மாதிரி தான் இதுல போகும்போது இயற்கை காட்சியெல்லாம் பார்க்கலாம். ரஷ்யால லெனின்கிரேட் என்ற இடத்துல இருந்து நம்ம இந்த ட்ரெயின்ல போகும்போது எதையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சைபீரிய சமவெளிகளை ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அது போக யூரல் மலைத்தொடர், இந்த ஐரோப்பாவையும் ஆசியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு மலை இருக்குது. அந்த யூரல் மலை வழியாகவும் இந்த ட்ரெயின் போகும், அதை பார்க்கலாம். அதோட பைக்கால் ஏரி அப்படின்ற ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஏரி. அந்த ஏரியையும் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். என்ன, அது போக இது வழியில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு பிரயாணமா இருக்கும். சரியா? நம்ம போலாமாங்க? போலாம் சார். சார் அதுல டிக்கெட் எவ்வளவு சார் இருக்கும்? ரயில் பயணம்னாலே விலை மலிவான ஒரு பயணம் தான். தொலைதூர பயணங்களுக்கு ஏற்றது, உடலுக்கு வலிக்காது. அதனால நம்ம என்ன செய்யலாம், ஒரு நாள் டிரான்ஸ் சைபீரியன்ற அந்த ட்ரெயின்ல ஏறி நம்ம என்ன செய்வோம், உலகிலேயே நீளமான ரயில் போக்குவரத்துல நம்ம என்ன செய்வோம், பிரயாணம் பண்ணுவோம். சரியா?